அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் தங்களுக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கும் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கும் உரியவர். கல்வித்துறையை தனது ஆதிக்கத்தில் கொண்டுள்ள புதன் வக்கரமாவதால் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் குறையும். கெட்ட சகவாசம் உண்டாகும், கெட்ட சேர்க்கை உண்டாகும், நினைவாற்றல் குறையும், பாடங்களை படிக்க முடியாது, புத்தகத்தினை கையில் எடுத்தாலே உறக்கம் வரும், சோர்வு சோம்பல் அதிகரிக்கும், உடலில் நோய் உண்டாகும். ஒரு சிலருக்கு தகாத நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்பட்டு அதனால் பெற்றோருக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுப்பார். உயர்கல்வி முன்னேற்றத்தை அது பாதிக்கும். உயர்கல்விக்காக முயற்சி செய்தவர்களுக்கு தற்சமயம் தடங்கல்கள் உண்டாகும். பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கை தேவை. வியாபாரத்தில் கவனம் தேவை. அதிக பணம் முதலீடு செய்தவர்கள் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள். தொழில் சம்பந்தமான ரகசியங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்யாவிட்டால் நஷ்டம் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளவர்களுக்கு கவனமாக இருத்தல் வேண்டும். வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் சிறு தடங்கல்கள் தாமதம் உண்டாகலாம். சிறிது ஒத்தி போடுங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட், தரகு கமிஷன் ஏஜென்சியில் உள்ளவர்களுக்கு பண வருமானம் குறையும். ஆகவே கவனம் தேவை. ஏற்கனவே சிம்ம ராசினருக்கு சனி பகவான் 8இல் அஷ்டமத்தில் இருக்கிறார். அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம். கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ராசியில் கேது இருக்கிறார், சரியில்லை. 7ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், அதுவும் சரியில்லை. ஆகவே கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள மகாவிஷ்ணுவை, நவ கிரகத்தில் உள்ள புதனை வழிபடுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை கூறுங்கள். மாணவர்களுக்கு படிப்பு நன்கு வரும். வியாபாரத்தில் ஓரளவு லாபம் காணலாம். போட்ட முதலை எடுக்கலாம். அதிக கடன் வாங்கக்கூடாது, கொடுக்குதல் கூடாது. பிறருக்கு ஜாமீன் தருதல் கூடாது. எச்சரிக்கை வேண்டும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.